பூரா ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 ரூபாய் செலவாகுது. நாங்கள் இப்போ என்ன செய்ய என்ன ஏது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இப்போ நாங்கள் கண்ணீர் விட்டு அளவா நாங்கள் என்ன செய்யவா? ஒரே நாளில் மொத்தமாக படையெடுத்து வந்த படைப்புழுக்கள். படைப்புழுக்களை பார்த்து நடுநடுங்கி அஞ்சு போன விவசாயிகள். ஐயோ சாமி, எங்க பயிரெல்லாம் போச்சே, நாசமா போச்சே என்று கண்ணீர் மல்க அழுது கொண்டே புலம்பிக் கொண்டிருக்கும் விவசாயிகளின் பரிதாப நிலைமை. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கிற ஜமீன் சிங்கப்பட்டி, மணிமுத்தாறு உள்ளிட்ட பல பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுல விவசாயிகள் விவசாய சாகுபடியை மேற்கொண்டிருக்காங்க. அறுவடைக்கு தயாராகும் சூழல்ல நெற்பயிர்கள் இப்போ படைப்புழுக்களோட தாக்கம் அதிகரிச்சிருக்கிறதுனால விவசாயிகள் அச்சமடைஞ்சிருக்காங்க. இந்த படைப்புழுக்கள் ஒரே நாள்ல பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நெற்பயிர்களை பாதிக்கக்கூடிய திறன் பெற்றது. வேளாண் துறை அதிகாரிகள் தரப்புல இது பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படைப்புழுக்களோட தாக்கம் இப்போ அதிக அளவுல இருக்கிறதுனால நெற்பயிரும் முழுமையா அழிஞ்சு சேதமாகும் நிலைமையும் இருக்கிறதா விவசாயிகள் வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு 20,000 to 25,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். ஆள் கூலி, டிராக்டர் உழவு கூலி எல்லாம் பார்க்கும்போது விவசாயிகள் வந்து எல்லாமே கடன்பட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த அரசு வந்து எங்கள் சிங்கம்பட்டியிலேருந்து இவ்வளோ விவசாயம் வந்து 100 ஏக்கருக்கு மேலே இந்த படைப்புழுவால் ரொம்ப நஷ்டமாக இருக்குது. இந்த கடனால் வந்து விவசாயிகள் வந்து மேலும் முன்னேறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. விவசாயிகள் வந்து அழிவுக்கு மொத்த காரணமே இப்படி தான் இந்த இதுதான் இருக்குது. விவசாயம் அழியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த அரசு ஏதாவது உதவி பண்ணணும். 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுதேன். என் விவசாயம் பூரா இப்போ நோய் விழுந்து வம்பாபிச்சு. பூரா ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 ரூபாய் செலவாகுது. நாங்கள் இப்போ என்ன செய்ய என்ன ஏது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. கம்பெனியில் கேட்டால் மருந்து கம்பெனியில் பேமை வாங்கி அடிங்கன்னு சொன்னாங்க. பேமை வாங்கி அடிச்சுமே கூட கொஞ்சம் தாக்கல் ஆரம்பிச்சு விட்டுது. இப்போ நாங்கள் கண்ணீர் விட்டு அளவா நாங்கள் என்ன செய்ய தெரியல. நீங்கள் தான் பெரிய அதிகாரிகள், நீங்கள் தான் ஒரு ஏதாவது உதவி செய்யணும். கண்ணீர் மல்க அவங்க பேசின இந்த காணொலியானது இப்போ இணையத்தில் வைரல் ஆகியிருக்கு.